நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே லட்சுமி ஒரு நிமிடம், ஆளுநரை மாலை 5 மணிக்கு சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் நேரம் கேட்டிருக்கிறார். இது முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே 3 முறை விஜய் ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் இன்னும் 2 இடங்கள் மட்டுமே குறைவாக இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மாலை 5 மணிக்கு ஆளுநரை சந்திப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் மீண்டும் நேரம் கேட்டிருக்கிறார். இந்த சந்திப்பை தொடர்ந்து என்ன நிகழ்வு இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அவர்களுடைய ஆதரவை கொடுக்கிறார்கள். விஜய் எனக்கு 118 கொடுத்துட போறார், நம்பர்ஸ் இருக்குன்னு கொடுத்துட போறார். அதற்கு பிறகு அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தான் ஆளுநர் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்கு மேல இதுல இந்த பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நம்மிடையே தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஷபீர், இப்போ ஆளுநரை மீண்டும் சந்திப்பதற்காக தாவேக தலைவர் நேரம் கேட்டிருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம், சிக்கல், ஆலோசனையும் தெரிந்திருக்கக்கூடும். என்ன நடக்க போகிறது தமிழக அரசியல் களத்தில் அடுத்து? எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும். குறிப்பா விஜய் அவர்களுக்கு விசிக தரப்பிலிருந்து ஆதரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அந்த ஆதரவு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு விஜய் தரப்பிலும் இருந்துச்சு. அதே போல விசிகாவும் கிட்டத்தட்ட அந்த முடிவுல தான் இருந்தாங்க. பட் லேட்டர் கொஞ்சம் ஒரு சில டிஸ்கஷன்ஸ் அண்ட் கட்சியினர் மத்தியில இருந்த ஒரு சில மாற்று கருத்துக்களை விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டறிந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன்ஸ் அவங்களுக்குள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்க அந்த முடிவை எடுத்திருக்காங்க. தாவேகாவை ஆதரிப்பது என்ற ஒரு முடிவு, நிபந்தனையற்ற ஆதரவு என்ற ஒரு முடிவு. சோ இந்த அடிப்படையில தாவேகா எதிர்பார்த்த அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நேற்றைய தினம் வரை தாவேகாவுக்கு 116 இடங்கள்ல 116 எம்எல்ஏஸ் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். தற்போது அந்த எண்ணிக்கை அப்படின்றது விசிகே வந்ததுக்கு அப்புறம் 118 உயர்ந்திருக்கிறது. ஸோ கிளியர் மெஜாரிட்டி அவருக்கு இருக்கு. 118 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்களுக்கு எல்லா தேவையான ஆதரவு என்பது இருக்கிறது. அந்த ரிக்வயர்ட் நம்பர்ஸ் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத வெட்டிதான் இன்று மீண்டும் ஆளுநரை சந்திக்கிறார். ஏன்னா இன்று மாலை ஆளுநர் 7-10 மணிக்கு அவர் கேரளாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் இருக்கிறது. அதுக்கு முன்னாடியே அவங்க இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து இந்த கடிதங்களை, அதாவது லேட்டஸ்டா அவங்களுக்கு விசிகே உடைய லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டும் கிடைத்திருக்கிறது, அதையும் கொடுப்பதற்கான அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் ஆளுநரை சந்திக்கிறார். தனக்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்றத காமிச்சிட்டு ஆட்சி கோருவதற்காக அவர் ஆளுநருடைய ஒப்புதலை பெற இருக்கிறார். ஆளுநருடைய ஒப்புதல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தற்போது தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாள் நீடித்து வந்த குழப்பம் என்பது இன்று மாலை 5 மணிக்கு பிறகு அது நிறைவடையும். தற்போது அந்த அளவுல தான் தாவேகாவுடைய டெவலப்மெண்ட் இருக்கு. மாறாக இன்னொரு பக்கம் இருக்கு. வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், காங்கிரஸ், காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும்,
காங்கிரஸ் காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி, வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், காங்கிரஸ், காங்கிரஸ் தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், என்னுடைய ஆசான் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஜனநாயகம் காக்கப்படும். மக்களுடைய ஆதரவுடன் தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாவார்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷபீர், இப்போ எதிர்பார்க்கப்பட்டபடியே விசிகாவினுடைய ஆதரவு கடிதத்தை ஆதவ அர்ஜுனா காமித்திருக்கிறார். இப்போ அடுத்த ஆளுநரை சந்திக்கக்கூடிய அந்த திட்டமிடல் இருக்கும், என்ன நிகழும்? நிச்சயமாக அவருக்கு அந்த ஆதரவு கடிதம் பெறுவதற்காக ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்தித்து அந்த கடிதமும் பெற்றுவிட்டார். அடுத்ததாக ஆளுநரை விஜய் சந்தித்து இந்த ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநருடைய ஒப்புதலை கோருவார். அதற்கு பிறகு ஆளுநர் அவருடைய ஒப்புதலை கொடுப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. இவ்வளவு காலம் இந்த விஜய் அவர்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்து கூட கூடுதலாக காங்கிரஸ் கட்சி, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகு கூட அவருக்கு அந்த மெஜாரிட்டி மார்க் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. தற்போது அந்த பிரச்சனை என்பது நீங்கி இருக்கிறது. சோ இந்த இடத்துல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அந்த முடிவு வருவதற்கான அந்த காத்திருப்பு தான் கொஞ்சம் கூடுதலாக தவேகாவுக்கு இருந்தது. தற்போது அந்த கடிதம் கிடைத்திருக்கிறது. உடனடியாக ஆளுநர் இது கேரளா போறதுக்கு முன்னாடி ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு அவருடைய ஒப்புதலை தவேகா தலைவர் விஜய் கோர இருக்கிறார் அப்படின்றதுதான் அடுத்த கட்ட நிகழ்வாக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்ற அந்த நிபந்தனையுடன் தான் இந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்றது